ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஈத்தர் போர்ஸில் அதாவது உங்களுடைய ஐடியிலேருந்தே உங்களுடைய டவுன்லைன், அதாவது வெளியூரில் ஒரு நண்பர் இருக்கார். அவர் வந்து வாலெட் அட்ரஸ் உருவாக்கி அனுப்புகிறாரு. அதாவது ஓபி ஏ3எம் வாலெட் அட்ரஸ். அதை எடுத்து நம்மளுடைய ஐடியிலேருந்தே நாம் அவருக்கு ஐடி போட்டு தரப்போகிறோம். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் அனுப்புவாங்க. இது கியூஆர் கோடு வந்து எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து மேலே வந்து ஒன்லி சென்டு ஓபிடிஐ ஆப்டிமிஸ்டிக் ஏ3எம், அதாவது ஷார்ட்டாக ஓபி ஏ3எம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அட்ரஸ் வந்து கீழே பாருங்கள், வாலெட் அட்ரஸ் 452. இவர் தனியாக இது காப்பி பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் அனுப்பணும். அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக அந்த கியூஆர் அனுப்புகிறாரு. இந்த மாதிரி நம்மளோட இதுக்கான வீடியோ இருக்குது, வாலெட் உருவாக்கி அனுப்புறதுக்கான வீடியோ இருக்குது முன்னாடி. அது அது முதல்ல அனுப்பி விடுங்க. இவங்க அது மாதிரி அனுப்பிச்சதும் நாம் அடுத்து செய்ய வேண்டிய வேலை, டோக்கன் பாக்கெட்டில் நாம் வந்து நம்மளுடைய ஐடியிலேருந்து கீழே டிஸ்கவர் கிளிக் பண்ணிவிட்டு மேலே அட்ரஸ் பேஜில் நம்ம ஆல்ரெடி ஈத்தர் போர்ஸ்ன்னு சொல்லி இருக்கோம், அதை டச் பண்ணிக்கிட்டோம்னாவே ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டு இப்போ வந்து நம்ம வாலெட் அட்ரஸ் மட்டும் தான் எடுத்திருக்கோம். ரைட் கார்னரில் 3 கோடு இருக்கும். டச் பண்ணிவிட்டு கம்யூனிட்டி டச் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். இப்போ என்னுடைய ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 160626. இந்த மாதிரி யார் நம்மளுடைய ஐடியை வந்து நோட் பண்ணிக்கணும், அந்த 3 இதை மட்டும் நோட் பண்ணிக்கணும். ஸ்பான்சரு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கே பிளேஸ்மெண்ட் காலியாக இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். 160626 இங்கே வேக்கண்ட்னு இருக்குது பாருங்கள், இங்கே டச் பண்ணிக்கலாம். முதல்ல ஐடி நம்பர் கொடுத்துருங்க. 160626 கொடுத்துட்டு வாலெட் அட்ரஸ் இங்கே போட்டுருங்க. அதிலே போட்டிருக்கு இல்லையா, யூசர் ஐடி வாலெட் அட்ரஸ் போட்டுட்டு ரிஜிஸ்டர் நவ் கொடுத்துட்டு பாருங்கள், கேஸ் ஃபீஸ் எல்லாம் ஒரு 46 பைசா, ₹1 தான். 30 பைசா 40 பைசா அப்படி தான் எடுக்கும். இல்லை பாஸ்வேர்டு அவ்வளோதாங்க. நம்ம டவுன்லைனுக்கு நம்ம இருக்கிற இடத்துலேருந்தே அவருக்கு வந்து ஐடி நம்ம போட்டு கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இது மாதிரி தாங்க நம்மளுடைய ஐடியிலேருந்தே நம்ம டவுன்லைனுக்கு நம்ம ஐடி போட்டு தர்றது இந்த மாதிரி தாங்க. நன்றி.